ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து ஹெல்த்தை பேஸ் பண்ணி இருக்க போதுங்க. அட் த சேம் டைம் நம்மளோட நார்மல் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க என்னென்னு பார்ப்போம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம் தான் வைப்போம். இந்த ரைஸ் ஐட்டமோட கன்சிஸ்டன்சி, அதாவது அந்த கெட்டியாக போகிற மாதிரி ஆகிடும் அவங்க சாப்பிட்ற நேரத்தில். அது அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி நான் பட்டர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சாம்பார் சாதம் இது இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இறக்கமுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 ஸ்பூன் பட்டர் அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளறிட்டு எடுத்து பாக்ஸில் கட்டினீங்கன்னா அது எப்போவுமே அவங்க சாப்பிடும்போதும் சரி, குழந்தைங்க அதே மாதிரியான கன்சிஸ்டன்சிலையும் அந்த சாதம் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற இரும்பு பொருள், இரும்பு கடாய், இரும்பு தோசைக்கல் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ நம்ம வெளியூர் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு லாங் டியூரேஷன் போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எண்ணெய் கடாயோட உள்பக்கமும் வெளிப்பக்கமும் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி தோசைக்கல்லையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு டஸ்ட்டு படியாமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ஏற்படுற எந்த ஒரு பிரச்சனை, ஒரு வேளை தோசை ஊற்றும் போதோ ஒட்டிக்கிற மாதிரி எதுவும் இருக்குன்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அப்படியே வைக்காமல் கண்டிப்பாக இதோட நம்ம கேரி பேக்கை உள்ளே வச்சோம்னா நம்ம இந்த பூச்சி, டஸ்ட்டு அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதோ வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் லெமன் டீ எப்படியும் போடுவாங்க. இப்போ நிறைய டீ வெரைட்டிஸ் வந்துட்டதுனால இப்போ என்னென்னா லெமன் டீ போடுறாங்க. அந்த லெமன் டீயில் எப்போ லெமன் ஆட் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இந்த மாதிரி லெமன் டீ டிகாஷன் நல்லா ஹாட்டாக இருக்கும்போது போடாதீங்க. அது நல்லா கொஞ்சம் ஆறி அந்த புகையெல்லாம் அடங்கினக்கப்புறம் லெமன் சேருங்க. அதாவது கொஞ்சம் லூக் வார்மாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. அந்த சூட்டோட லெமனை சேர்க்கும் போது என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அது இன்டைஜஷன் ப்ராப்ளமுக்கும் நெஞ்சு கரிப்புக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி லெமன் டீயில் நம்ம ஸ்வீட்னிங்க்கு கண்டிப்பாக தேன் சேர்த்து குடிக்கிறதே நல்லது. சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் கொஞ்சமாக தேன் இருந்தால் போதும், அதோட ஸ்வீட்னிங் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 கவர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கவரில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கவர்ஸ்லாம் இருக்குன்னா, ஜிப்லாக் கவர், கேரி பேக் கவர் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கவரில் நான் ஓட்டை போட போகிறேன். இந்த ஓட்டை எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம காய்கறி எல்லாம் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுற கவரில் கண்டிப்பாக அந்த ஏர் வேக்யூம் சர்க்குலேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸுக்காக தான் இந்த மாதிரியான நான் ஓட்டை பாட்டமில் கவரில் போட்டிருக்கேன். இப்போ இது உள்ளே நம்ம கொத்தமல்லி, அப்புறம் புதினா, முருங்கைக்காய் அந்த மாதிரியான ஐட்டமெல்லாம் வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி இதில் நான் தக்காளி வைக்கிறேன். இது இப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, லாங் டியூரேஷனுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வெஜிடபிள்ஸு. அந்த மாதிரியான டிப் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஏர் லாக் இல்லாமல் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இது ரொம்பவே முக்கியமான டிப்புங்க. பல பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீன்ஸ் கட் பண்ணுறதுல எப்போவுமே ஒரு கண்டிப்பாக ஒரு லாங் டியூரேஷன் ஆஃப் டைம் எடுக்கும். அதுக்கு பாருங்கள், நான் கிட்டத்தட்ட அந்த 100 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நான் இப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி சென்டரில் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்க காம்பு பகுதியை வெட்டிட்டு இப்போ நம்ம பீன்ஸை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸிங்க. நைஃப் நல்லா ஷார்ப்பாக இருந்தாலே போதும். அதே மாதிரி ரப்பர் பேண்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்ச பீன்ஸை இது கிட்டத்தட்ட நான் ஒரே நிமிஷத்துக்குள்ளார இவ்வளோ பீன்ஸ் நான் நறுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம பொரியல் காய் வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சால்ட் ஆட் பண்ணக்கூடாது வேக வைக்கும்போது. ஏன்னா அது காயோட கலரை சேஞ்ச் பண்ணும்.
அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பீன்ஸில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒலை வச்சுருக்கேன். இந்த ஒலை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவ்ங்க. அதுவும் இதில் வந்து பாருங்கள், நான் 1 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். இந்த பட்டரை வந்து சேர்த்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடும்போது நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி அந்த டைமில் வந்து மசில் எல்லாம் நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ அதே கஞ்சி தண்ணியோட மேல் லேயர் அந்த ஏடு வந்து பார்த்திங்கன்னா நீ பெயின் அதே மாதிரி மசில் பெயினில் வந்து அவஸ்தைப்படுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சூட்டோட ஒத்தடம் கொடுக்கலாம். மஞ்சள் தூளில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த கஞ்சி தண்ணியை வந்து கலக்கி நம்மளுக்கு வந்து குளிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி தண்ணி ஆகப்பட்டது வந்து நம்ம உடம்புல வேர்க்கூர் வர்றதை தடுக்கும். மெயினாக இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து கஞ்சி தண்ணி வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற எல்லா சத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கஞ்சி தண்ணி தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. நம்ம வெறும் அந்த ரைஸில் இருக்கிற சக்கையை மட்டும்தான் சாப்பிட்றோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்னோடய கையோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பேக் போட்டு கண்டிப்பாக வந்து ஸ்கின்னுக்கு வந்து அது நல்ல க்ளோவை கொடுக்கும். அதே மாதிரி மாய்ஸ்சரைஸும் பண்ணும். இதே கஞ்சி தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. காலையில் ஏந்திரிச்சு வெறும் வயிற்றில் குடிப்பாங்க பழைய காலத்துலலாம். அதே மாதிரியான ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம வந்து இப்போவும் வந்து கண்டினியூ பண்ணால் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டு கிச்சன் வந்து அந்த தொடச்ச மார்க்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது. நான் கொஞ்சோண்டு தண்ணி அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் அதை நல்லா நான் வந்து தொடச்சி விட போகிறேன். பிசுபிசுப்பு அந்த வந்து கரையோட வடு எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், சுற்றி இருக்கிற இந்த இடத்துல வந்து இந்த கஞ்சி துணியை போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன். இது நான் வந்து தேக்க பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வந்து அந்த ஸ்லாபோட கரை எல்லாமே வந்து போயிடுச்சு. இது ஒரு பெஸ்ட்டு கிளென்சர் கூட. நம்ம வீட்டு ஸ்லாப் மட்டும் இல்லைங்க, நம்மளோட கிச்சனில் என்னென்னலாம் நம்ம க்ளீன் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் கூட க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே கேஸ் ஸ்டவ் தொலைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதிலேயே வந்து கொஞ்சம் கஞ்சி தண்ணி லாஸ்ட்டாக போட்டு இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த கரை மார்க் அந்த இம்ப்ரெஷன் அந்த மாதிரியான வடுவெல்லாம் வந்து இது கண்டிப்பாக எடுத்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஊற்றி க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டவ்வில் இருக்கிற சூடு வந்து ரீட்டைன் ஆகாமல் அது சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடும். அதுவும் ஒரு விஷயம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் புதுசு போல் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அடுத்து உங்களை வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது வரைக்கும் ஸ்டே வாட்சிங், கீப் commenting. Happy cooking.